First of all, welcome to our official Padak Private Limited. If I open the padak.com அப்படின்னா நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே நம்ம வெப்சைட்டோட அஃபிஷியல் பேஜோட லிங்க் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். படக் யுவர் பிராண்டிங் பார்ட்னர். நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம வெப்சைட்டோட ஹோம் பேஜ் தான். இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் அபவுட் அவர் ப்ரைவேட் லிமிடெட், அவரோட டீமை அண்ட் நம்ம கிளைண்ட்ஸோட டெஸ்டிமோனல்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அண்ட் கான்டாக்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர், ஸோ மெசேஜிங் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி அண்ட் பிஸ்னஸ் ஹவர்ஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான இல்லை டீட்டெயில் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் இன்டர்ன்ஷிப்பும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் கரண்ட்டாக. அண்ட் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு அண்ட் இப்போது இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ற பட்சத்தில் இன்டர்ன்ஷிப் அப்போ கிளிக் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். அரைவ்ஸ் நீங்கள் லாகின் ரெஜிஸ்டர் எது கிளிக் பண்ணாலும் ஓகே. ஸோ இன்டர்ன்ஷிப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் வரும். இந்த லாகின் பேஜில் எடுத்தோடனே உங்களால் லாகின் பண்ண முடியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து படக்குள்ளே வரீங்க, இன்டர்ன்ஷிப் டேஷ்போர்டுக்குள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணணும். அதாவது உங்கள் டீட்டெயிலை என்ட்ரு பண்ணி ஒரு அக்கௌண்ட் நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு தான் உங்களால் லாகினே பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபுல் நேம் வந்து இந்த இடத்துல கொடுங்க. நான் என்னுடைய ஃபுல் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபோன் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். அண்ட் இமெயில் ஐடி கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபில் பண்ணி ஆகும். நான் வந்து டெஸ்டிங் பர்பஸுக்காக ஒரு டெமோ இது வந்து நான் இது பண்ணுறேன், ஓகேவா? பட் ஆக்சுவலாக நான் வந்து டெமோ பர்பஸுக்காக இந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட்டா கொடுக்கும்போது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ரொம்ப கரெக்டான இமெயில் ஐடி அண்ட் நேம் மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டாஸ்க் அலோகேட் பண்ணுறதுலேருந்து உங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணும்போதும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க, இன்டர்ன்ஷிப்புக்காக ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸோ அப்போ உங்கள் டீட்டெயில் வந்து உண்மையான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் தான் ஸோ ஓவரால் மேனேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, யூனிவர்சிட்டி, டிகிரி, பிரான்ச், இது வந்து ஆப்ஷனல் தான். அங்கே இருக்கிற கம்ப்ளீட் அகாடமிக் டீட்டெயில் வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா உங்கள் ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும் டேஷ்போர்டில், நீங்கள் அங்கே போய் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் நான் ஜஸ்ட் இப்போது ஃபில் பண்ணி வைப்போமேன்ட்டு டெம்ப்ரரியாக ஃபில் பண்ணுறேன். பட் ஆனால் இது மேண்டேட்டரி கிடையாது. நான் யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன். அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி நான் வந்து சிஎஸ்சி படிச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நான் இப்போ கரண்ட்டாக காலேஜ் படிக்கல, கிராஜுவேட். ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வேறு சம் கண்ட்ரிஸ், இப்போ நான் இந்தியாவிலேருந்து ஃபில் பண்ணுறேன், நீங்கள் ஸ்ரீலங்கா வெளியில் வேறு எந்த கண்ட்ரிலேருந்து யூஸ் பண்ணாலும் இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து இதை என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் மேண்டரி கிடையாது. ஸோ இந்த அகாடமிக் டீட்டெயில்ஸ் ஆல்சோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க உங்களால் முடியும். இப்போது பொதுவாக இயர் ஆஃப் ஸ்டடி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னா சிம்பிளாக கிராஜுவேட்னு போட்டுருங்க. ஸோ ஓகே, நான் படிக்கிறதுக்கு வந்து இது கரெக்டாக செட் ஆகலை, யூஜி பிஜி சம்திங் எதுவும் எனக்கு இல்லை அப்படின்னா, கரெக்டாக இல்லை, நான் 12th முடிச்சுட்டா வந்திருக்கேன் அப்படின்னா இது வந்து இஷ்யூ கிடையாது. ஜஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை என்டையர் அகாடமிக் டீட்டெயிலும் நீங்கள் ஆப்ஷனாக எதுவுமே ஃபில் பண்ணாமல் கூட விட்டுடலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அண்ட் நீங்கள் இன்டர்ன்ஷிப் எந்த இன்டர்ன்ஷிப்காக வரீங்க? இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னோடய இன்டர்ன்ஷிப், இப்போது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக தான் இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுங்க. வீக் பாஸ்வேர்டு வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது கீழே பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த் வந்து காட்டும், வீக் பாஸ்வேர்டு வந்து இஷ்யூ ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுங்க. அண்ட் எல்லாத்தோட இம்பார்ட்டனாக பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஒரு சில இஷ்யூஸ்னால. அண்ட் ஸோ அதனால் நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணும்போது எந்த காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க. உங்கள் பாஸ்வேர்டை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா ரீசெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்களுடைய என்டையர் டேட்டாவும் லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. நீங்கள் என்ட்ரு பண்ண டேஷ்போர்டுக்கு கொடுக்குற பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நான் லாகின் பண்ணுறேன். இப்போது நான் டேட்டா வந்து லாகின் பண்ணிவிட்டேன். அண்ட் இது வந்து ரிமெம்பர் மீ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணுறவங்களும் எப்போ இந்த சைட் ஓப்பன் பண்ணாலும் இந்த டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக லாகின் டேஷ்போர்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். இல்லை வேறு யாராவது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வேணான்னு எடுத்துட்டுருவான். ஸோ இன்னும் இஷ்யூ கிடையாது. இப்போ நான் லாகின் பண்ண டேஷ்போர்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்ம படக் இன்டர்ன்ஷிப் டேஷ்போர்ட். இப்போது நான் லாகின் பண்ணோன்னே குட் மார்னிங் நேஷ், ஓகே சூப்பர்.
ஸோ டேஷ்போர்டு வந்துச்சு. இந்த டேஷ்போர்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய டாஸ்க்குக்கான பாயிண்ட்ஸை டோட்டல் பாயிண்ட்ஸை பார்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரிவ்யூவில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போது இந்த இன்டர்ன்ஷிப்பை பொறுத்தவரையிலும் குறைஞ்சது உங்களுக்கு நீங்கள் 12 டாஸ்க், அதாவது 12 டாஸ்க்கை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஒரு டாஸ்க்குக்கு 100 பாயிண்ட்ஸ். ஸோ 12 டாஸ்க்குக்கு 1200 பாயிண்ட்ஸ், 1200 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மொத்தமாக 20 டாஸ்க், ஸோ 20 டாஸ்க் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் 12வது குறைஞ்சபட்சம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு ஃப்ரீயாக எலிஜிபிள் ஆவீங்க. உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் அந்த 1200 பாயிண்ட்ஸுக்கு மேலே 20 டாஸ்க் நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கிரேட்ஸ் அதிகமாகும். அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு பெட்டர் சர்டிஃபிகேட் வந்து நல்ல கிரேட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்கிற உங்கள் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் ப்ராசஸையும் அந்த ப்ராக்ரஸ் டீட்டெயிலும் இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் அப்டேட் பண்ணாங்கன்னா அந்த டாஸ்கோட அப்கமிங் டாஸ்க்கு அண்ட் உள்ளேயே இன்பில்ட் மெசேஞ்சர் இருக்குது. ஸோ அந்த மெசேஜஸையும் உங்களால் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு எந்த இதுக்காக டாஸ்க்குக்காக பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கிற பாயிண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. அண்ட் உங்கள் லாகின் பண்ணதில் டாப் பர்ஃபார்மன்ஸுக்கு யார் டாஸ்க்லாம் கரெக்டாக பண்ணி அதிக அளவில் இருக்காங்கிற டாப் பர்ஃபார்மன்ஸோட லிஸ்ட்டும் இங்கே இருக்குது. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதே தான். ஸோ இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக 1200 பாயிண்ட்ஸுக்கு மேலே கண்டிப்பாக எடுக்கணும். அண்ட் 12 டாஸ்க் பண்ணணும். ஏன்னா ஒரு டாஸ்க்கு 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 12 டாஸ்க் பண்ணால் தான் 1200 எடுக்க முடியும். ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம சைட் பாருக்கு வரும். ஸோ சைட் பாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட் பாரில் உங்கள் நேம் இருக்குது, நீங்கள் என்ன டொமைன் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக உங்கள் பாயிண்ட்ஸ் எவ்வளோ, ஸோ ரேங்க் 1ல் இருக்கீங்க. யாரும் இன்னும் டாஸ்க் எதுவும் சப்மிட் பண்ணல, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் ரேங்க் 1 அப்படின்னு காட்டுது. அடுத்தது டேஷ்போர்டு தான். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்தது மெசஞ்சருக்கு போகும். ஸோ மெசஞ்சரில் போனோம் அப்படின்னா இங்கே வந்து எம்டியாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆப்ஷனும் இல்லை. இப்போது நீங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது, யார்கிட்டயே பேசணும்னு நினைக்கிறீங்க, கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா இந்த நியூ சாட்னு இருக்குல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே லாகின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அட்மினுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். அட்மின் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ அட்மினும் ஆன்லைனில் இருக்காங்க. இல்லை நீங்கள் குரூப் எதுவும் குரூப் க்ரியேட் பண்ணுறா அப்படின்னா நீங்கள் குரூப்பும் மேபி க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ இப்போதைக்கு சேட் மெசேஜ் மட்டும்தான், இமேஜ் ஷேரிங், ஃபைல் ஷேரிங் வந்து கிடையாது. ஃப்யூச்சர் அப்டேட்டில் வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவோம். அடுத்தது டாஸ்க். இன்டர்ன்ஷிப்குள்ளே வந்தோம் அப்படின்னா டாஸ்க் ஆல்ரெடி ஒரு டாஸ்க் வந்து அட்மின் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுது. நீங்கள் பண்ண பெண்டிங், சப்மிட்டட், உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லை ஓவர் டியூவில் இருக்கா அப்படிங்கிற எல்லா ஃபில்டர் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நான் இந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது என்ன டாஸ்க்கு, அதோட சின்ன ஒரு ஓவர்வியூ, இது என்ன ப்ராஜெக்ட், டீம் ப்ராஜெக்ட், எல்லாம் டீமாக சேர்ந்து பண்ணணும். அட்மின் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. டெட்லைன் எப்போது, இன்னும் 6 டேஸ்க்குள்ளே முடிச்சாகணும். 100 பாயிண்ட்ஸ் இந்த டாஸ்க்கு அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாஸ்க்கோட ரிசோர்ஸ் டீட்டெயில், என்ன டாஸ்க் அப்படிங்கிற அந்த ரிசோர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ண பிறகு நீங்கள் இந்த இதை டீட்டெயிலாக ஃபில் பண்ண செக்லிஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு டிப்ஸும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் இதில் என்னென்னா அசைன்மெண்ட் வந்து டாஸ்க் வந்து அப்லோட் பண்ணும்போது எந்த காரணத்தை கொண்டும் டாக்குமெண்ட் அண்ட் ஜிப் ஃபார்மேட்டை இப்போதைக்கு அப்லோட் பண்ணாதீங்க. ஃபியூச்சர் அப்டேட்டில் பண்ணிக்கொள்ளலாம். பட் முடிந்த வர இமேஜஸ் அண்ட் பிடிஎஃப் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும்போது மேபி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் அட்மின் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டிஃபர் ஆகும். இப்போ டாக்குமெண்ட்டில் இது பண்ணிங்கன்னா அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரே மாடிஃபை ஆகும். ஸோ அதனால் முடிஞ்சளவு இமேஜஸ் அண்ட் பிடிஎஃப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனுக்கு. இல்லை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதை கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து இந்த கிட்டப் ரெப்போ ஆர் லைவ் டெமோ இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ கிட்டப் அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கூகுள் ட்ரைவோட லிங்க்கும் இதை அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான். அண்ட் உங்கள் ஒர்க்கை பற்றின டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி டிராஃப்டில் வச்சுட்டு பிறகு கூட சப்மிட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அடுத்து லீடர் போர்டு. ஸோ லீடர் போர்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லீடர் போர்டில் நீங்கள் அசைன்மெண்ட் டாஸ்க் பண்ண உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை வச்சு இந்த இதில் உங்களுக்கு லீடர் போர்டில் ஸோ யார் ஃபஸ்ட் ரேங்கிங்கில் இருக்காங்க,
யார் டாஸ்க் ஃபஸ்ட்டில் இருக்காங்கிற ரேங்கிங்கை வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் இதை ஓவராலும் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்டிகுலர் அந்த டொமைனை பேஸ் பண்ணி அந்த டொமைனில் யார் ஐஎஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கும் உங்களால் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ எவ்வளோ டாஸ்க் பண்ணியிருக்காங்க, அந்த டாஸ்க்குக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களால் பார்த்துக்கொள்ள இயலும். அண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் செக்ஷனில் நீங்கள் அசைன்மெண்ட் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ சர்டிஃபிகேட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ இஷ்யூட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க அண்ட் எக்ஸலண்ட் அந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது அட்டெண்டன்ஸ். ஸோ ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் ப்ராப்பராக இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ப்ரெசண்ட், ஆப்ஷன், டோட்டல் செஷன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா அட்டெண்டன்ஸ் வந்து உங்களால் ஃபில் பண்ண இயலாது. ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது ஒரு யூஸரால். இதை கோர்ஸ் கோஆர்டினேட்டர் தான் உங்களுடைய ப்ரெசன்ஸை வச்சு, கிளாஸ் அட்டன் பண்ணுற ப்ரெசன்ஸை வச்சு கோர்ஸ் கோஆர்டினேட்டர் தான் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களால் டியூ மட்டும்தான் பண்ண முடியும். அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. உங்களுக்கு எதுவும் தப்பாக அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் கோஆர்டினேட்டர் கான்டாக்ட் பண்ணி மெசஞ்சர் மூலிமா கான்டாக்ட் பண்ணி அதுலேருந்து தான் நீங்கள் மாற்றிக்கணும். அண்ட் உங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயிலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை வெரிஃபை பண்ணணுன்னாலும் சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட். இப்போது அனௌன்ஸ்மெண்ட்டுங்க தனியாக ஒரு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன், இங்கே எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, யார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்கா, அண்ட் இதை என்ன கேட்டகரி, அர்ஜென்ட்டாக, இம்பார்ட்டண்ட்டாக, ஸோ அது மாதிரியான டீட்டெயில் வந்து இங்கே இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேம் விளையாடுறது. ஸோ அந்த கேமுக்காக கேமிங் ஹப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் க்ரியேட் பண்ணியிருக்கும். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 கேம்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து ஃப்ரீ டைம் வந்து போர் அடிக்கும்போது ஜஸ்ட் கேமும் இது பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நீங்கள் ப்ளே பண்ண உங்கள் பாயிண்ட்ஸும் இது வந்து எதுவும் லீடர் போர்ட்லேயோ எதுவும் அப்டேட் ஆகாது. இந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுடைய ஸ்கோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கிட்டத்தட்ட மல்டிபிள் கேம்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. 7 கேம்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்யூச்சர்லேயும் இன்னும் கேம் வந்து அப்டேட் பண்ணுவோம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு வாங்குவோம். இந்த ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சேட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, எது மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கீங்களா, அதோட டாஸ்க் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி இதெல்லாம் நம்மளால் பார்த்துக்கணும் டேஷ்போர்டில் அப்டேட் பண்ண மாதிரி. ஆல்சோ ப்ரொஃபைல் எடிட் இன்ஃபர்மேஷனில் உங்கள் ஃபோன் நம்பர், ஸோ இந்த சொன்ன இல்லையா இந்த அகாடமிக் டீட்டெயில், பயோ, லிங்க்டின் ப்ரொஃபைல், உங்களுடைய கிட்டப் ப்ரொஃபைல் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ரீசெண்டாக உங்களுக்கு எதுவும் டாஸ்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க, எதுவும் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரீசெண்ட் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இருக்கும் உங்கள் டிஸ்பிளே ஆகும். ஆல்சோ உங்களுடைய எடிட் ப்ரொஃபைலில் இந்த டீட்டெயிலும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுடைய ஐக்கானும் அவதார் இமேஜும் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இதுதான் ப்ரீ டிஃபைன்ட் அவதார். உங்களால் மேனுவலாக உங்கள் இமேஜை அப்லோட் பண்ண முடியாது. ஏற்கனவே கொடுத்துருக்க ப்ரீ டிஃபைன்டு இமேஜில் இருந்து வேணால் ஒரு அவதாரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவதார் செட் பண்ண உடனே இங்கே அப்டேட் ஆகிடும். அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எதுவும் டாஸ்க் கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க, அசைன் பண்ணியிருக்காங்க, அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பர்டிகுலர் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னாலும் ஸோ நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் ரீடு அன்ரீட், ஸோ இதை வந்து நீங்கள மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அது எதை பற்றின நோட்டிஃபிகேஷன், மெசேஜஸா இல்லை டாஸ்க்கா, அதில் எவ்வளோ ரீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அன்ரீடில் இருக்குது டோட்டல், ஸோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட மேனேஜ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ சைடில் சர்டிஃபிகேட் ப்ராக்ரஸும் உங்களுக்கு வந்து காட்டும். நீங்கள் பண்ண உங்களுக்கு காட்டும். ஸோ இதுதான் உங்களுடைய ஓவர்வியூ ஆஃப் படக் இன்டர்ன்ஷிப் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வருவோம். இப்போது ஜஸ்ட் ஒரு phase 1 ப்ராஜெக்ட். இதில் எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே நம்மளுடைய கோர்ஸ் கோஆர்டினேட்டர் அண்ட் படக்கோட அஃபிஷியல் அட்மினை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயிலும் நம்மளுடைய யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.